அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதனால் உங்க எல்லாருக்கும் குருத்தோலை ஞாயிற்றுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். आप सभी को ये पाम संडे की हम बधाई देते हैं. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. परमेश्वर आप हर एक को आशीष कर बढ़ाए. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். इस दिन में भी परमेश्वर के वचन को हम सारांश में देखने वाले हैं. இந்த குருத்தோலை பவனியை குறித்து इस खजूर के इस पत्ते के ये जो जुलूस है इसके बारे में வேதத்தில் 4 சுவிசேஷங்களிலும் பார்க்க முடியும். हम शास्त्र में चारों सुसमाचार में देख सकते அதில் हैं. மிக முக்கியமாக उसमें सबसे मुख्य மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் मत्ती 21वां अध्याय 1 9 வரைக்கும், 1 से लेकर 9 तक மார்க் 11ஆம் அதிகாரத்தின் और मरकुस 11वां अध्याय 1 10 வரைக்கும், 1 से लेकर 10 तक, லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் लूका 19वें अध्याय 19 38 வரைக்கும் 19 से लेकर 38 நாம் तक பார்க்க முடிகிறது. हम देख सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த பவனியில इस जुलूस में குறித்து நாம் ஒவ்வொரு வருடமும் अनेक பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். हर एक साल हम अलग अलग संदेश So, सुनते हैं. இந்த நாளில் கூட इस दिन में भी சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். सारांश में हम 3 बातों को देखने वाले हैं. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஒரு செய்தி என்ன அப்படின்னா, आज हम सीख लेने वाले एक संदेश இந்த क्या है? பவனியின் மூலமாக इस जुलूस के द्वारा ஒரு கீழ்ப்படிதலை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். एक आज्ञाकारी को हम सीख लेना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த பவனியில इस जुलूस में எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருந்தது, किस प्रकार का आज्ञापन था? அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தால் अगर यदि वैसा आज्ञाकारी हम भी बने तो இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாக நாம் வாழ முடியும். यीशु के नाम के महिमा के लिए हम जी सकते हैं. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் मत्ती 21वां अध्याय के 1 6 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, हम 1 से लेकर 6 तक देखते हैं. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து वो यरूशलेम के निकट आकर ஒலிவமலைக்கு அருகான उस जैतून पहाड़ के पास பெத்பகேயுக்கு வந்தபோது, बेतफगे के लिए जब आए, இயேசுவானவர் சீசர்கள் 2 பேரை நோக்கி, यीशु ने 2 चेलों के और देखकर, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், आपके सामने उस गांव में जाओ, போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், वहां पर एक गधी और उसके बच्चे को बंधा हुआ देखोगे, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், उसे खोलकर मेरे पास ले आओ. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் यदि कोई तुमसे कुछ सवाल இவைகள் करे, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், ये परमेश्वर के लिए जरूरत है कहो. உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி तुरंत वो तुम्हें तेरे साथ भेज அவர்களை देगा அனுப்பினார். कहकर उन्हें भेजा. இதோ உன் ராஜா ये तेरा राजा, சாந்த குணமுள்ளவராய் वो बहुत शांति है, கழுதையின் மேலும் गधे के ऊपर கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் और गधी के बच्चे के ऊपर ஏறிக்கொண்டு चढ़कर உன்னிடத்தில் வருகிறார் என்று तेरे पास आता है சீயோன் कर குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று सियोन की बेटियों को कहो कर தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி எல்லாம் நடந்தது. भविष्य वक्ताओं के द्वारा जो कहा गया वो पूरा होगा. 6ஆம் வசனத்தை பாருங்க. अब 6वां वचन में देखिए, சீஷர்கள் போய் चेलों ने जाकर இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து जैसे यीशु ने उन्हें कहा वैसे ही கழுதையும் किया. கழுதை குட்டியும் கொண்டு வந்து गधी और उसके बच्चे को लाकर அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். और उन पर कपड़ों को डाला और उस पर बिठाया. முதலாவதாக तो पहले இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். यीशु के वचन को आज्ञा मानना. இயேசு இங்கு அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அல்லது ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறார். यहाँ पर यीशु ने एक बात को आज्ञा देता है. என்ன கட்டளை கொடுக்கிறார்? कैसा आज्ञा देता है? நீங்கள் 2 பேர் வாருங்கள், तुम 2 लोग आओ, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், तुम्हारे सामने के गांव में அங்கு जाओ, ஒரு வழி சந்தியில वहां पर एक कोने में ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டி இருக்க பாப்பீங்க. एक गधी और उसके बच्चे को बंधे हुए அந்த देखोगे. கழுதையும் குட்டியையும் நீங்க ரெண்டையும் கொண்டு வரணும். उस गधे और उसके बच्चे को दोनों को ले आना அது है. யாராவது உங்கள்ட்ட இது ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டா, यदि कोई तुमसे सवाल करे इसे क्यों खोलते हो, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ये परमेश्वर के लिए जरूरत तो இப்படி कहो. சொல்லி அனுப்புகிறார். ऐसे कहकर वो भेजता है. இதை இந்த 2 சீஷர்களும் சரியாக செய்து முடித்தார்கள். इस ये दोनों चेलों ने पूरा किया. முதலாவது, पहले இயேசுவின் வார்த்தைக்கு அல்லது கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். यीशु के आज्ञा को, उसको बातों को हमें मानना है. 2 பேரை போக சொன்னா 2 பேர் தான் போகணும். यदि 2 लोगों को जाने का है तो 2 ही जाना चाहिए. எதிரே இருக்க கிராமத்துக்கு போச்சனா எதிரே இருக்கிற கிராமத்துக்கு தான் போகணும். यदि सामने के गांव में जाने का है तो
वहीं पर जाना है। அங்க இருவழி சந்தியில கழுதை கட்டப்பட்டிருக்குன்னா கழுதையை தான் அந்த கழுதையை தான் பார்க்கணும். वहां पर दो मार्ग के कोने में बंधा हुआ तो वहीं पर जाना है। அங்க ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்க்க சொன்னா அந்த ரெண்டை தான் அவிழ்க்கணும். वहां पर एक गधी और उसके बच्चे को खोलने कहा तो उसे ही खोलना है। இங்க ஆண்டவரிடம் கேள்வி கேட்க கூடாது. यहाँ पर परमेश्वर से सवाल नहीं करना। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அது பக்கத்துல பெத்தானியாங்கிற கிராமம் இருக்கு? क्यों उसके बाजू में बेतानिया गांव है? அந்த கிராமத்துல கழுதை இல்லையா? क्या उस गांव में गधे ही नहीं है? ஏன் கழுதை தான் வேணுமா? क्यों गधे ही ஒரு चाहिए? ஆட்டை கொண்டு வர முடியாதா? क्या किसी बकरी को नहीं அல்லது ला ஒரு सकते? குதிரையை கொண்டு வர முடியாதா? किसी घोड़े को नहीं அல்லது ला ஒரு सकते? ஒட்டகங்களை கொண்டு வர முடியாதா? किसी ऊंट को नहीं ला ஏன் सकते? அந்த இருவழியில் கட்டி இருக்கிற கழுதை தான் வேணுமா? क्या उस दो मार्ग में बंधा हुआ ही ஏன் அந்த चाहिए? क्या? கழுதை குட்டி நமக்கு எதுக்கு? क्यों उसके गधे का बच्चा क्यों இந்த चाहिए? கேள்வியை இயேசுவிடம் கேட்க கூடாது. ये सवाल को यीशु से नहीं पूछना है। அல்லேலூயா. हालेलुया। கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்தாங்க. गधी और उसके बच्चे को ले आए। கழுதை மேல ஆண்டு ஏறுவார். गधे के ऊपर यीशु चढ़ेगा। கழுதை குட்டி மேல ஏற முடியுமா? गधी के बच्चों के ऊपर चढ़ सकता है? ஆனால் ஆண்டு சொல்ல ரெண்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற. लेकिन परमेश्वर कहता है दोनों को ले आओ। ஐயோ அது பயன்பட போவதில்லை. हाँ ये तो कोई फायदा ஆனா नहीं है। ஆண்டவர் அதை கொண்டு வான்னு சொன்னா கொண்டு வந்துறணும். लेकिन परमेश्वर यदि लाने कहा तो लाना है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் परमेश्वर ஏங்க கழுதை குட்டியும் கொண்டு வர சொல்றாரு? क्यों ये गधे को बच्चे को लाने कहता है? எங்க அந்த கழுதை வந்துட்டுனா குட்டி கழுதை மரித்து போயிரும். यदि गधी आ गई तो उसका बच्चा वहीं पर रहकर मर जाएगा। அது துக்கத்துல போயிரும். वो दुख में रह जाएगी। ஆண்டவர் நம் மீது எவ்வளவு கேர் பண்றாரோ அதே கேர் கழுதைக்கும் பண்ணுவார். அதான் நம்ம தேவன். जैसे परमेश्वर हम पर चिंता रखता है वैसे गधे पर भी रखता है। அல்லேலூயா. हालेलुया। நம்மளை எவ்வளவு கரிசனையா பாதுகாக்கிறாரோ, हमारे ऊपर कितना चिंता के साथ देखभाल करता நம்மையும் है। நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறாரோ हमें हमारे बच्चों को कैसे देखभाल அதை करता है। போலவே கழுதையும் கழுதை குட்டியும் பாதுகாக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். उसी तरह गधे और उसके बच्चे को भी देखभाल करने ஒரு वाला குட்டி परमेश्वर கழுதை है। தாயை பிரிந்தால் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை என் தேவன் அறிவார். एक बच्चा अपने माँ से बिछड़ जाए तो कितना वेदना सहेगा वो दिन। அது ஆண்டவருக்கு தேவைப்படுமா தேவையில்லை என்பது நம்முடைய கேள்வி मेरे அல்ல. परमेश्वर को जरूरत है कि नहीं ये अलग बात है। அவர் சொன்னால் செய்யணும் அவ்வளவுதான். यदि वो कह दिया तो करना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले मेरे प्यारे நாம் भाई எத்தனை बहनों, முறை ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு மீறி கேள்வி கேட்டுக் கொண்டு हम இருக்கிறோம். कितनी बार परमेश्वर के वचन को सुनकर हम उससे बढ़कर सवाल இந்த करते हैं। நல்ல நாள்ல ஒரு முடிவு எடுங்க. इस अच्छे दिन में हम एक निर्णय लेंगे। ஆண்டவரிடம் வருகிற வார்த்தைக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படிவோம். परमेश्वर के पास से आने वाले वचन के लिए पहले मैं ஏன் आज्ञा मानूंगा। எதற்குன்னு கேட்டா அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் क्यों கிடையாது. किस लिए ऐसे में सवाल करूं तो ये आज्ञा मानना नहीं है। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னமென்று தெரியாம போய் கொண்டிருக்கிறார். अब्राहम में जाने वाला मार्ग क्या है वो जाने बगैर जा रहा था। நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது आप इब्रानियों 11वें अध्याय के 8वें वचन को देखते हैं। ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். अब्राहम परमेश्वर का आज्ञा माना। எப்படி கீழ்ப்படிந்தார்? कैसे आज्ञा தான் माना? போகும் இடம் இன்னதென்று தெரியாமலே போக சொன்ன போறாரு. वो जाने वाला मार्ग क्या है न जानने पर भी वो जाने के लिए कहा तो गया। ஊர் என்கிற கல்தேய தேசத்திலிருந்து ऊर नाम के उन कल्देरों के देश ஆண்டவர் में ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर अब्राहम को देखकर कहता है, ஆபிரகாமே, हे अब्राहम, நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போகணும். मैं दिखाने वाले देश की ओर तुझे जाना है। அவர் நீ கானானுக்கு போகணும்னு சொல்லல, वो कानान को जाना है नहीं நீ कहा। எகிப்துக்கு போகணும்னு சொல்லல, तू मिस्र को जाना है नहीं कहा। நான் காட்ட போகிற தேசத்துக்கு நீ போ, அவ்வளவுதான். मैं दिखाने वाले देश की ओर तू जा। நோ டெஸ்டினேஷன். कोई भी लक्ष्य नहीं है। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। ஆபிரகாமுக்கு டெஸ்டினேஷன் கொடுக்கல ஆண்டவர். अब्राहम को लक्ष्य को नहीं எந்த दिया இடத்தை परमेश्वर போய் ने। சேர வேண்டும் தெரியாது. कहां जाकर पहुंचना यही नहीं ஆனா जानता ஆண்டவர் था। சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता ஆபிரகாமே, है, हे நீ अब्राहम, உன் இனத்தை விட்டுட்டு, तू अपने जाति को உன் ஊரை छोड़कर, விட்டுட்டு, अपने गांव को உன் छोड़कर, குடும்பத்தை விட்டுட்டு तेरे परिवार को छोड़कर நான் காண்பிக்க போகிற தேசத்திற்கு போ. मैं दिखाने वाले देश की ओर जा। போக போல ஆபிரகாமுக்கு தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாது. जाते समय अब्राहम जाने वाले जगह को नहीं जानता ஆனா था, ஒண்ணு தெரியும், लेकिन एक बात को என் जानता தேவன் था, எதை சொன்னாலும் சரியா சொல்லுவார். मेरा परमेश्वर जो भी कहे वो सही அவருடைய कहेगा। வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். उसके वचन को आज्ञा माना। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம் आज हम அப்படி ஒரு டெஸ்டினேஷன் இல்லாத இடத்துக்கு போச்சுனா போவோமா? वैसे बिना लक्ष्य के कहीं जाने कहे तो जाएंगे क्या? ஒரு காரியத்தினுடைய முடிவே இல்லாம நம்ம ஒரு காரியத்தை துவங்குவோமா? किसी बात का कोई अंत नहीं है, उस बात को हम शुरू करेंगे क्या? அப்படி நம்ம துவங்க மாட்டோம். ऐसे हम शुरू नहीं நம்ம करेंगे। அப்படி செய்ய மாட்டோம். हम वैसा नहीं करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வீட கட்டணும்னாலும் एक घर को यदि बांधना है तो भी நமக்கு ஒரு பிளான் தெரியும். हमारे लिए एक प्लान என்னுடைய रहता है। வீட்ல எத்தனை அறை இருக்கணும், मेरे घर पर कितना कमरा होना என்னுடைய है, வீட்ல எத்தனை பாத்ரூம் இருக்கணும், मेरे घर पर कितना बाथरूम होना என்னுடைய வீட்ல चाहिए, எத்தனை மாலா இருக்கணும், मेरे घर में कितने मंजिल என்னுடைய होना வீட்டின் चाहिए, இன்டீரியர் எப்படி இருக்கணும், मेरे घर का अंदर का आकार कैसे होना है,
என்னுடைய வீட்டில் ஜன்னல் எப்படி இருக்கணும், मेरे घर का खिड़की कैसे होना है, வாசல் எப்படி இருக்கணும், दरवाजा कैसे கதவு होना எப்படி है, இருக்கணும், हर प्रकार के இதெல்லாம் फाटक தெரிஞ்சு कैसे தாங்க होना है। வீட்டை கட்ட ये துவங்குவோம். सब जानकर हम उसकी बांधकाम शुरू அது करते हैं। எதுவுமே தெரியாம இது கட்ட துவங்க மாட்டோம். ये किसी को जाने बगैर हम शुरू नहीं ஆனா करते। ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசி தெரியுமா? लेकिन अब्राहम कैसा विश्वासी है, கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, आंखों के सामने कुछ नहीं है, ஆனா விசுவாசின்னு சொன்னா விசுவாசிப்பார். लेकिन विश्वास करने कहा तो विश्वास போன்னு சொன்னா करेगा, போவார், जाने कहे तो जाएगा, இருன்னு சொன்னா இருப்பார். रुक कहे तो रुकेगा, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புன்னு சொன்னா நம்புவார். भरोसा कर कहे तो भरोसा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அதான் ஆபிரகாம் ஃபெய்த், அதான் यही ஆபிரகாமுடைய अब्राहम का விசுவாசம். विश्वास है। இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படி आज இருக்கிறது. हमारा विश्वास ऐसा है ஆண்டுடைய क्या? வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? परमेश्वर के वचन को हम आज्ञा मानते हैं क्या? அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। முதலாவது ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படி. पहले उसके वचन को आज्ञा அவர் मानेंगे। என்ன சொன்னாலும் அதுக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படியுங்க. वो जो भी कहे उसका सवाल किए बिना आज्ञा मानेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लूका 5वां अध्याय के 5वें वचन को சீமோன் देखिए। பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், सीमोन पतरस ऐसे कहता है, ராமுழுது நாங்கள் हम பிரயாசப்பட்டப்பா, पूरे रात भर प्रयास किए पिता, ஒரு மீன் கூட கிடைக்கல, एक भी मछली नहीं मिली, ஆகிலோ लेकिन फिर உம்முடைய भी வார்த்தையின்படி நான் तेरे போடுகிறேன். वचन की ओर मैं जाल डालता हूं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இவர் நல்ல ஒரு மீன்பிடிக்காரர் ये தான். अच्छे एक मछुआरा है, ராமுழுது பிரயாசப்பட்டிருக்கிறார், रात भर प्रयास किया ஒரு है, சிங்கிள் ஃபிஷ் கிடைக்கலங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. एक मछली भी नहीं मिली। தூண்டில் போட்டா கூட மீன் கிடைச்சிருக்கும், अगर वो कांटा डालता तो भी मछली ஆனா मिल இவர் जाती, வலைய வீசியே கிடைக்கல. लेकिन ये जाल डालकर भी नहीं இப்ப मिला। ஆண்டு சொல்ல நீ ஆழத்துல போய் வலைய வீசு அப்படிங்கிறார். परमेश्वर कहता है तू गहरे में जाकर जाल बिछा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பேதுரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? पतरस क्या कहता है? எனக்கு தெரியும் என்னுடைய முயற்சியில ஒண்ணுமே கிடைக்கல, मैं जानता हूं मेरे प्रयास से कुछ नहीं मिलेगा, என்னுடைய பலத்துல ஒண்ணுமே கிடைக்கல, मेरे बल से कुछ नहीं என்னுடைய मिलेगा, ஞானத்துல ஒண்ணும் கிடைக்கல, मेरे ज्ञान से कुछ नहीं என்னுடைய मिलेगी, அனுபவத்துல ஒண்ணும் கிடைக்கல, मेरे अनुभव से कुछ नहीं ஆனா मिलेगा, எனக்கு ஒண்ணு தெரியும், लेकिन मैं एक बात உம்முடைய जानता हूं, வார்த்தையின்படி நான் வலைய போட मैं போகிறேன். तेरे शब्द के अनुसार जाल உன்னுடைய बिछाने वाला அனுபவம் हूं। தொற்று போய் இருக்கலாம், तेरा अनुभव हार चुका உங்களுடைய होगा, ஞானம் தொற்று போய் இருக்கலாம், तेरी ज्ञान हार चुकी உங்களுடைய होगी, அறிவு தொற்று போய் तेरी இருக்கலாம், बुद्धि हार चुकी होगी, உங்களுடைய எண்ணங்கள் தொற்று போய் तेरे இருக்கலாம். सोच विचार हार ஆனா चुके ஆண்டவர் होंगे, சொல்லுகிறார், लेकिन परमेश्वर அதையெல்லாம் कहता ஒரு है, பக்கம் தூக்கி தூர வச்சுட்டு என்னுடைய वो வார்த்தையின்படி வலைய सबको போடு. एक तरफ रखकर मेरे शब्दों के अनुसार कर, வலையை போட்ட பொழுது जाल को बिछाते வலை ही கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார். जाल फटने लायक मछली भरकर पकड़ लिया। இதுதான் கீழ்ப்படிதல், यही आज्ञा मानना, இதுதான் கீழ்ப்படிதல். यही आज्ञा मानना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சில நேரத்துல हम कुछ समय में ஆண்டு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது परमेश्वर किसी बात को कहते அதற்கு समय முன்பாக நடந்து கடந்து வந்த அனுபவத்தை குறித்து நாம் பேசுவோம். हम इसके पहले चलकर आए हुए अनुभव के बारे में बातें करेंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய அனுபவத்தை விட என் தெய்வீக ஞானம் பெரியது என்பதை புரிந்து आपके கொள்ளுங்கள். अनुभव से मेरा परमेश्वर का ज्ञान बड़ा है, इसे भूल मत जाना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அனுபவம் சொல்லும் हमारा अनुभव कहेगी இந்த காரியத்தை செய்தா தோல்விதான், इस काम को करेंगे तो हार ஆனா है, ஆண்டவர் சொல்றாரு लेकिन परमेश्वर நீ இந்த कहता है, காரியத்தை செய் நான் உன் ஜெயத்தை கொடுப்பேன். तू इस कार्य को कर मैं तुझे विजय दूंगा। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. पहले उसके वचन को आज्ञा मानो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்து 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். उत्पत्ति 6वां अध्याय के 22 वचन को हम நோவாவை देखते हैं। குறித்து பார்க்கிறோம். हम नूह के बारे में देखते தேவன் हैं, தனக்கு கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான். जैसे परमेश्वर ने उसे आज्ञा दिया वैसे ही कर कर पूरा किया। மழை வருமா தெரியாது, बरसात आएगी कि पता மழை नहीं, எப்படி வரும் அதுவும் தெரியாது, बारिश कैसे आएगी पता மழை नहीं, எவ்வளவு வரும் அதுவும் और தெரியாது, बारिश कितना होगा ये भी नहीं மழை पता, எத்தனை நாள் வரும் அதுவும் और தெரியாது, बरसात कितने दिन हो गए ये भी नहीं மழையில இந்த पता, படகு முங்குமா அதுவும் தெரியாது, क्या बरसात में मेरा जहाज डूब जाएगी ये இந்த भी नहीं மழையில पता, நான் கட்டுகிற இந்த பேழை மிதக்குமா அதுவும் தெரியாது, क्या इस बरसात में मैं बांधने वाला ये जहाज तैरेगा का पता नहीं, எதுவுமே தெரியாதுங்க. कुछ नहीं जानता ஆனா था, ஆண்டவர் சொல்றாரு लेकिन परमेश्वर कहता है பெருமழை வரப்போகிறது, एक बड़ी நீ बरसात ஒரு आने பேழையை वाली है, ஆயத்தப்படுத்தணும். तू एक जहाज को तैयार कर, தேவன் கட்டளையிட்டபடியே நோவா செய்து முடித்தான். जैसे परमेश्वर ने आज्ञा दे वैसे नूह ने किया। இன்னைக்கு இந்த மாதிரி கீழ்ப்படிதல் நம்மட்ட இருக்கிறது. आज ऐसा आज्ञा हमारे अंदर है அன்னைக்கு क्या? சீஷர்கள் கீழ்ப்படிந்தாங்க. उस दिन चेलों ने आज्ञा माना, அவருக்கு ஒரு கழுதையை கொண்டு வந்துட்டாங்க. उनके लिए गधे को लाने कहा तो लाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிங்க. आज उसके शब्दों को पहले हम आज्ञा ஆண்டவரே मानेंगे, ஒப்பு கொடுங்க. परमेश्वर के पास அப்ப समर्पण உம்முடைய करेंगे। வார்த்தையின்படி पिता तेरे वचन के நான் अनुसार கீழ்ப்படிவேன் தகப்பனே. मैं आज्ञा मानूंगा पिता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் लूका पहले अध्याय 38ஆம் வசனத்தை பார்க்கும்போது 38 वचन को हम देखते हैं। மரியாள் சொல்லுகிறார், मरियम कहती है உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. आपके वचन के अनुसार मेरे लिए हो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கன்னிகை பிள்ளை பெக்க முடியுமா? क्या एक कन्या है बच्चा जन्म दे सकती है? முடியாது. नहीं। ஒரு கன்னிகை வயிற்றில கர்ப்பம் உண்டாகுமா? एक कन्या के पेट में
गर्भ हो सकती है क्या? முடியாது. नहीं हो அப்போ सकती। எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலையில जहाँ पर सब कुछ असंभव ஆண்டவர் है, மரியாளிடம் சொல்லுகிறார், परमेश्वर मरियम से कहता है, உன்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. तेरे पेट से एक बच्चा जन्म அந்த होने பிள்ளை वाला है। பரிசுத்தமாய் वो இருக்கும். बच्चा पवित्र रहेगा। பரிசுத்த ஆவியினால் அந்த பிள்ளை உண்டாகும். पवित्र आत्मा से वो बच्चा जन्म அந்த பிள்ளை होगा உலக ரட்சகராய் மாறும். और वो बच्चा जगत का उद्धार மரியாளுக்கு करता சொன்ன बनेगा। பொழுது जैसे मरियम के लिए कहा மரியாள் என்ன गया, ஒண்ணே ஒன்னு சொன்னாங்க, मरियम ने केवल एक बात உம்முடைய कही, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். तेरे वचन के अनुसार मेरे लिए हो। அதுதான் கீழ்ப்படிதல். यही आज्ञा मानना ஆண்டுடைய है। வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. परमेश्वर के वचन को वैसे ही समर्पण நீங்கள் करो। எதிர்பார்க்காத நன்மைகளை அவர் செய்து जो முடிப்பார். आप बाट नहीं जोते वैसे भलाई को நீங்கள் कर कर पूरा எதிர்பார்க்காத करेंगे। ஜெயத்தை அவர் जो கொடுப்பார். आप सोच नहीं सकते वैसे विजय को वो देगा। அல்லேலூயா. हालेलुया। எப்படி அந்த சீஷர்கள் கீழ்ப்படிந்து जैसे उन चेलों ने आज्ञा தனக்கு मानकर எதிரே இருக்க கிராமத்துக்கு போனாங்க. अपने सामने के गांव में அங்க जाकर இருவழி சந்தில கட்டி இருக்கிற கழுதையும் அதன் மரியையும் பார்த்தாங்க. वहां कर बीच मार्ग में बंधे हुए गधी और उसके बच्चे को देखकर அவங்க கலட்டும் போது அவிழ்க்கும் போது அப்படியே சில பேர் வந்து அவங்கள்ட்ட விசாரிச்சாங்க. जब उन्होंने खोला वैसे कुछ लोगों ने आकर उनसे सवाल किया। மார்க் 11:6 சொல்லுகிறது, मत्ती मरकुस 11:6 இயேசு कहती है, கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். जैसे यीशु ने उन्हें सिखाया वैसे ही उन्होंने जवाब दिया। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கட்டளையிட்டபடி செய்தாங்க. यीशु ने जैसे आज्ञा दिया वैसे இயேசு किया கற்பித்தபடியே ரிட்டர்ன் और பதில் जैसे சொன்னாங்க. उन्होंने सिखाया वैसे ही जवाब भी दिया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் आज और அப்படிப்பட்ட मैं ஒரு நல்ல சீஷர்களா இருக்கிறோம். वैसे एक अच्छा चेला बनकर रहेंगे क्या? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்க. परमेश्वर के वचन को आज्ञा मानो। அல்லேலூயா. हालेलुया। பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமமா இருக்கிறது. उसके बढ़ से बढ़कर उसका आज्ञा मानना बड़ा है। பலிதான் கேவலம். बलिदान से बढ़कर आज्ञा मानना महान है। அல்லேலூயா. हालेलुया। கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். वैसे जो आज्ञा मानते हैं उनको वो आशीषों को देता है। சொன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்க. पहले जो आपको वो कहता है वैसे ही அந்த आज्ञा मानो। வார்த்தை தேவன் உங்களோடு பேசலாம், वो वचन परमेश्वर आपसे बातें அல்லது कर सकता ஊழியர்கள் है மூலம் உங்களுக்கு சொல்லலாம், या सेवकों के द्वारा कह அல்லது सकता நீங்கள் है வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு உணரலாம், या आप शास्त्र को पढ़ते समय महसूस कर सकते அல்லது हो தீர்க்க தரிசனமாய் வரலாம், या भविष्यवाणी के द्वारा आ அல்லது सकती है தரிசனத்தில் வரலாம். या दर्शन के द्वारा आ सकती है। எப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் कैसे भी परमेश्वर का वचन आपकी पास आए, கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுங்க. आज्ञा मानने के लिए समर्पण कर இரண்டாவது दो। ஒரு காரியத்தை பார்க்கிறோம். दूसरा एक बात को देखेंगे। மத்தேயு 21 அதிகாரத்தில் मत्ती 21वां अध्याय 3 வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती है, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் यदि कोई तुमसे कुछ कहे இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். इन ये प्रभु के लिए प्रयोजन है ऐसे कहो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ अब அந்த கழுதையே அதன் மரியா அவிழ்க்க போறாங்க. अब गधी और उसके बच्चे को खोलने वाले हैं। உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. आपसे कोई ना कोई निश्चय कोई सवाल அப்ப நீங்க என்ன करेगा। பதில் சொல்லணும்னா, आपको क्या जवाब देना இது है? ஆண்டவருக்கு வேண்டும். ये परमेश्वर के लिए इसका அந்தபடியே மத்தேயு प्रयोजन மார்க் है। 11 அதிகாரத்தில் मरकुस 11वां अध्याय நீங்கள் के 4 இருந்து 6 வரைக்கும் பார்க்கும் பொழுது 4 से 6 तक पढ़कर देखो। 5 வசனத்தை பாருங்க. 5वां वचन को அங்கே देखिए। நின்றவர்களில் சிலர் அந்த குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று கேட்டார்கள். वहां पर खड़े हो कुछ में से पूछा कि ये गधे के बच्चे को क्यों खोल रहे हो? இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். जैसे यीशु ने उन्हें सिखाया वैसे जवाब அப்பொழுது दिए। அவர்களை போக விட்டார்கள். तब उन्हें जाने दिया। லூக்கா 19 அதிகாரத்தில் लूका 19वें अध्याय के 33 35 வரைக்கும் பார்க்கும் பொழுது 33 से लेकर 35 तक देखने वाले அதற்கு हैं। உடையவர்கள் அதை கேட்டார்கள். और जो उसके मालिक थे उन्होंने उससे पूछा, இவங்க அவுக்க போறாங்க. ये खोलने वाले அந்த हैं? கழுதைக்கு சொந்தக்காரங்க வந்து கேக்குறாங்க. और उस गधी के मालिक ने आकर அவங்க पूछा। அங்க நின்னு கொண்டிருந்தாங்க. वहां पर वो खड़े थे। அல்லேலூயா. हालेलुया। அவங்க வந்து கேக்குறாங்க, वो आकर पूछते இதை हैं, ஏன் அவிழ்க்கிறீர்கள்? इसे आप क्यों खोल रहे हो? அல்லேலூயா. हालेलुया। இதை ஏன் நீங்க அவிழ்க்கணும்? इसे क्यों खोलते हो? சொன்னாங்க, ஆண்டவருக்கு வேண்டும். उन्होंने कहा परमेश्वर को इसका जरूरत है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ अब இந்த கழுதையை வளர்த்த குடும்பத்தாருக்கு ये गधे को जिन्होंने पाल पोष कर बड़ा அல்லது किया அங்க है, நின்ற சில பேருக்கு या वहां पर खड़े कुछ लोगों को ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதின் அர்த்தம் என்ன தெரியுமா? परमेश्वर के लिए जरूरत है इसे कहने का अर्थ क्या है? எந்த ஆண்டவருக்கு வேண்டும் किस परमेश्वर के लिए जरूरत है? தெரியல. नहीं जानते, ஏன்னா இயேசு அந்த கிராமத்துக்குள்ள போகல. क्योंकि यीशु इस गांव में नहीं गया। இயேசு கிராமத்துக்கு வெளியே நிற்கிறாரு. यीशु गांव के बाहर खड़ा है। அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் போய் சொல்றாங்க, ஆண்டவருக்கு வேண்டும். ये जाकर कहते हैं कि परमेश्वर के लिए चाहिए। இந்த கழுதையை வளர்த்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ये गधे को जिसने पाल पोष நான் कर बड़ा கஷ்டப்பட்டு किया, என் கழுதையை வளர்த்திருக்கிறேன். मैंने इतने मेहनत से इसे இதை बढ़ाया है, ஆண்டவருக்கு கொடுக்கவா? ये प्रभु को दूं क्या? அது யாரோ வந்து கேக்குறாங்க. वो भी कोई भी आकर पूछता அது है, தெரிஞ்ச ஆளு கிடையாது. वो भी मैं इन्हें नहीं जानता, யாரோ வந்து ये கேக்குறாங்க. तो कोई और இது अनजान व्यक्ति ஆண்டவருக்கு है। வேண்டும் என்று சொல்லி. और ये कहते हैं कि प्रभु को इसका प्रयोजन है। அல்லேலூயா. हालेलुया। எங்க எருசலேம்ல இருந்து यरूशलेम से ஒரு लेकर பிரதான ஆசாரியன் போய் एक प्रधान याजक அந்த जाकर வீட்டுல போய் எனக்கு இதை தா அப்படின்னா अगर किसी घर पर जाकर इसे दे कहे அந்த तो வீட்டுக்காரன் நம்பி இருப்பான்.
वो घर वाला भरोसा பிரதான किया होता। ஆசாரியன் கேக்குறானே, ये प्रधान याजक है அப்ப ஆண்டவருக்கு தான் கேட்பான். तो ये परमेश्वर के लिए मांगेगा। அப்படி சொல்லி நம்பி இருக்கலாம். ऐसे उसके अंदर एक भरोसा ஆனா आया ரெண்டு होगा। சீஷர்கள் போறாங்க. लेकिन दो चेले அந்த जाते ரெண்டு हैं। சீஷர் யாருன்னு வேதத்திலயும் சொல்லல. ये चेले कौन है शास्त्र भी नहीं बताती इनके बारे அல்லேலூயா, में। unknown person, ये तो कोई अनजान व्यक्ति தெரியாத है। பேர் போறாங்க. ये अनजान लोग ஆனா जाते அவங்க हैं। போய் சொல்றாங்க, लेकिन ये जाकर இது कहते हैं ஆண்டவருக்கு வேண்டும். ये परमेश्वर के लिए चाहिए। உடனே கொடுத்துட்டாங்க. तुरंत इन्होंने दे दिया। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்ப இன்னொரு क्वेश्चन இருக்கு. अब एक और सवाल आती है, கழுதையை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? गधे को रखकर प्रभु क्या करने वाला है? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போனா பலியிடுவாங்க. एक बकरी को ले गए तो बलि चढ़ाएंगे। ஒரு புறா குஞ்சியை கொண்டு போனாலும் பலியிடலாம். एक कबूतर को बच्चे ले गए तो भी बलि चढ़ा सकते हैं। கழுதையை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? गधे को रखकर प्रभु क्या करने वाला है? கழுதை ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்ட விலங்கு. गधे जो है कलीसिया का बाहर किया हुआ एक जानवर है। கழுதைக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது. गधा और परमेश्वर का कोई संबंध नहीं है। கழுதைக்கும் சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. गधा और कलीसिया का कोई संबंध नहीं ஆனா है। ஆண்டவருக்கு என்ன கேட்ட உடனே लेकिन परमेश्वर को इसका जरूरत है, ऐसे அதை मांगते ही। வளர்த்தவர்கள் அப்படியே விடுறாங்க பாருங்க. इसको परवरिश करने वाले वैसे ही दे देते। देखो ஒண்ணே ஒண்ணு தெரியுங்க, एक बात जानते हैं, இந்த கழுதையை ஆண்டவர் விரும்பி கேட்கிறார். ये गधे को परमेश्वर चाह कर ஆண்டவர் मांगता है। எதிர்பார்ப்போடு கேட்கிறார். परमेश्वर एक बाट जो कर அந்த मांगता है, விருப்பத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். उस चाहत को मैं आज्ञा அங்க मानूंगा। நின்றவருடைய விருப்பம் அதுதான். वहां पर खड़े रहने वालों का चाहत यही है। இரண்டாவதாக दूसरा, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். परमेश्वर के चाहत को हम आज्ञा मानना ஆண்டவர் चाहिए। நம்மட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். परमेश्वर हमारे पास क्या चाहते हैं उसके लिए हम आज्ञा मानना। ஆண்டவர்ட்ட நம்முடைய விருப்பத்தை திணிக்க முயற்சி பண்ணக்கூடாது. परमेश्वर के पास हमारे चाहत को हमें घुसपैठ नहीं करना है। சம்டைம் மெனி டைம்ஸ் நம்ம அப்படிதான் பண்ணுவோம். हम कई बार कुछ बार ऐसे ही करते என்ன हैं। பண்ணுவோம் தெரியுமா? क्या करते हैं? நம்முடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு திணிச்சு இத அக்செப்ட் பண்ணுங்க பாருங்க. हमारी आशा अभिलाषा को परमेश्वर के पास घुसपैठ करेंगे। டோன்ட் டு திஸ், அது பண்ணாதீங்க. इसे कभी मत करना। ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर के चाहत को हम आज्ञा मानना चाहिए। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है கழுதையை ஆட்டுக்குட்டியால மீட்கணும். गधे से मेमने के द्वारा छुटकारा है। அல்லேலூயா. हालेलुया। கழுதையை வச்சு ஆலயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. गधे को रखकर कलीसिया में कुछ नहीं कर सकते। ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு உயிரினம். इसे नकारा गया एक जानवर है। ஆனா அதையும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார்னா, लेकिन उससे भी आज परमेश्वर यदि मांगता some है reason is there, அங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. उसके लिए कोई ना कोई कारण है। அந்த காரணத்தை அவர் வைத்து தான் என்னிடத்தை எதிர்பார்ப்போடு उस கேட்கிறார். कारण को रखकर ही मेरे पास वो बाट जाते हुए मांगता இந்த है। கழுதையும் இந்த கழுதை குட்டியும் इस गधे और उसके बच्चे को இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியானவர் மீட்டுக் கொண்டார். यीशु मसीह नाम के एक मेमने ने उसे छुड़ा लिया। அல்லேலூயா. हालेलुया। அவனுடைய எதிர்பார்ப்பு கீழ்ப்படுகிறோமா? परमेश्वर के चाहत के लिए हम आज्ञा मानते நம்மட்ட हैं। என்னெல்லாமோ எதிர்பார்க்கிறார். हमारे पास वो क्या क्या चाहता அந்த है எதிர்பார்ப்ப சொல்றார்ல. वो कहता है ना। ரெண்டு பேரும் பேசக்கூடாது. அல்வின் தள்ளி இருங்க ரெண்டு பேரும். அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? क्या उसके चाहत को हम आज्ञा मानते हैं? அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அங்க அவங்க சொல்றாங்க, वहां पर वो कहते हैं இது ஆண்டவர் கொண்டு வந்து அவங்க அதற்கு உடையவர்கள் அப்படியே அனுப்பிட்டாங்க. और जिनके है था उन्होंने ऐसे ही मांगते ही दे दिया। லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்துக்கு பார்க்கும் பொழுது लूका 5वां अध्याय की 3रा वचन में देखते हैं ரெண்டு படகு இருக்கிறது. 2 जहाज है। ஒரு படகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த படகை கொஞ்சம் ஆழத்து கொண்டு போ அப்படிங்கிறார். 2 नाव में से एक नाव को परमेश्वर कहता है कि गहरे में ले जा। அது சீமோன் பேதுருடைய படவா वो இருந்தது. शिमोन पत्रुस का नाव था। அந்த படவுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்றார். उस नाव में बैठकर वो प्रचार करने लगा। அல்லேலூயா. हालेलुया। அங்க ஒரு கேள்வி கிடையாது, वहां पर कोई सवाल नहीं ஏன் था இந்த படகை விட அந்த படகு பெஸ்டா இருக்குமே, ये नाव से वो नाव अच्छा होगा, இந்த படகை விட அது கொஞ்சம் நல்லா இருக்குமே. इससे वो थोड़ा अच्छा है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு தெரியல எந்த படகு நல்ல படகு நமக்கு தெரியாது. हम नहीं जानते कौन सा नाव अच्छा பட் है, தேர் இஸ் எ ஆப்ஷன். அங்க ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. लेकिन वहां पर एक ऑप्शन था। நம்முடைய ஆப்ஷன் அங்க சொல்லக்கூடாது. हमारे ऑप्शन को वहां नहीं कहना। ஆண்டவர் கேக்குறார், இந்த படகு தான் எனக்கு வேணும், இந்த படகு தான் கொடுக்கணும். परमेश्वर कहता है ये नाव चाहिए तो इसी को हमें देना चाहिए। ஏன்னா சீமோன் பேதுருவின் படகை அல்ல, சீமோன் பேதுருவை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். शिमोन पत्रुस के नाव को नहीं, शिमोन पत्रुस को परमेश्वर बाट जो रहा है। அதற்கு சீமோன் பேதுரு அவரிடத்தில் வர வேண்டும். उसके लिए शिमोन पत्रुस उसके पास आना சீமோன் है। பேதுருடைய சீஷனாய் மாற வேண்டும். शिमोन पत्रुस उसका चेला बनना है। அதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? उसके लिए परमेश्वर क्या அவருடைய करेगा? எதிர்பார்ப்பு சீமோனை பிடிப்பதுதான். उसका चाहत उस शिमोन को पकड़ना அந்த ही है। எதிர்பார்ப்புக்கு उस चाहत के लिए சீமோன் பேதுருடைய படவை பதற சூஸ் பண்ணார். शिमोन पत्रुस के नाव को पहले चुन लिया। ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியத்தை परमेश्वर जो आपके पास चाहता है நீங்கள் उसे கீழ்ப்படிதலோடு செய்யும் பொழுது आप आज्ञा मानकर करते समय ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார். परमेश्वर आपके लिए रखा हुए योजनाओं को पूरा करेगा। ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ परमेश्वर हमसे क्या चाहता அந்த है எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க. उस चाहत को पूरा करो। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு நலமாய் தோன்றுகிற 1000 வழிகள் இருக்கலாம், हमारे लिए भला दिखने वाले हजारों मार्ग होंगे, அதனுடைய முடிவு மரணம். लेकिन उसका अंत मौत होगी। அல்லேலூயா. हालेलुया। அதனுடைய முடிவு மரணம். उसका अंत मौत हो सकती है। உங்களுடைய விருப்பங்கள் கடைசில போய் பாவத்துல போய் முடியும். आपकी चाहत अंत
अंत में पाप में जाकर रुकेगी। எந்த ஒரு மனுஷனுடைய சுய விருப்பம் किसी भी मनुष्य का स्वार्थी एक चाहत தேவ சித்தத்துக்கு நேராக இருக்காது. परमेश्वर के इच्छा के अनुसार नहीं होगी। நம்முடைய சுய விருப்பம் எல்லாமே தேவனுக்கு விரோதமாய் தான் இருக்கும். हमारे खुद की इच्छा हमेशा परमेश्वर के विरोध होती है। அதனால தான் சொல்றாரு, इसीलिए कहता है தேவனுடைய விருப்பத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. परमेश्वर के चाहत के लिए अपने आप को समर्पण कर। தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஒப்புக்கொடுங்க. उसके बाट जोड़ने के लिए समर्पण कर। அல்லேலூயா. हालेलुया। அது கழுதையா இருந்தாலும் கழுதை குட்டியானாலும் அதை தான் ஆண்டவர் விரும்புறார். वो गधी हो या उसका बच्चा हो, परमेश्वर यही चाहता है। நீங்கள் படித்தவர்களா இருந்தாலும் படிக்காதவர்களா இருந்தாலும் உங்களை தான் ஆண்டவர் விரும்புறாரு. आप पढ़े लिखे हो या अनपढ़ हो, परमेश्वर आप ही को அவருடைய चाहता है। விருப்பத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. उसके चाहत के लिए अपने आप को समर्पण மார்க் करो। 14-15 वசனத்தை பார்க்கும் பொழுது मरकुस 11-14 उसका 15 वचन में देखते हैं। பஸ்காவை எங்க ஆசரிக்கணும்? पर्व को कहां पर मनाना है? எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. हमें सिखाइए पिता। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீங்க அப்படியே ஒரு தெருவுக்கு போங்க. तुम ऐसे किसी सड़क पर ஒரு जाओ, குடத்தை தூக்கிட்டு ஒரு மனுஷன் வருவான். एक मटके को लेकर एक அந்த मनुष्य आएगा। மனுஷன் போகிற வீட்டுக்குள்ள போங்க. वो मनुष्य जाने वाले घर पर जाओ, அவன்கிட்ட போய் கேளுங்க, उससे जाकर पूछो எங்களுக்கு பஸ்கா ஆசரிக்க ஒரு ரூம் வேணும். हमें फसह पर्व मनाने के लिए कमरा அவன் चाहिए। கம்பளம் முதலானையில் விரித்திருக்கிற ஒரு மேல் வீட்டு அறையை वो காட்டுவான். चादर सब बिछाया हुआ एक ऊपरी टोकरी को அங்கே दिखाएगा। நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். वहां पर हमारे लिए तैयारी करो। ஆண்டுடைய விருப்பம் परमेश्वर की चाहत அந்த நேர் தெருவில் இருக்கிற वो सीधे सड़क पर रहने தண்ணி वाले கூட சொந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதனுடைய வீடு தான் வேணும். और कलसी को लेकर जाने वाले उस मनुष्य के அந்த घर पर மனுஷன் வீட்ல है। இருக்கிற மேலறை தான் அவருக்கு और வேணும். उस मनुष्य के घर के ऊपरी कोठरी है। மேபி கீழறை அதோட பெஸ்டா இருக்கலாம். शायद नीचे का कमरा उससे अच्छा ஆனா होगा, ஆண்டுடைய எதிர்பார்ப்பு மேலறை தான். लेकिन परमेश्वर की चाहत ऊपर की कमरा है। உங்களிடம் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஒப்புக்கொடுங்க. आपके पास परमेश्वर क्या चाहता है उसके लिए समर्पण करो। உங்களிடத்தில் இருக்கிற பெஸ்ட் வச்சு ஆண்டவர் எதையும் சாதிக்க போறது இல்ல. आपके पास के श्रेष्ठ को रखकर परमेश्वर कुछ कर दिखाने वाला உங்களிடத்தில் नहीं। இருக்கிற ஒஸ்ட வச்சு கூட ஆண்டவர் சாதிக்க முடியும். तुम्हारे पास के बदतर को रखकर भी वो कुछ कर दिखा सकता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சொல்லுவோம், எனக்கு நல்ல நான் டேலண்டோடு இருக்கிற அதை வச்சு ஆண்டருக்கு ஏதாவது செய்வேன். आप कह सकते हो मैं बहुत अच्छा प्रतिभाशाली हूं, उसे रखकर मैं कुछ करूं। உன்னுடைய டேலண்ட வச்சு ஆண்டருக்கு எதுவும் சாதிக்க வேண்டாம். तेरे प्रतिभा को रखकर परमेश्वर के लिए कुछ करने की जरूरत नहीं। ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு முட்டாள்களை தெரிந்து கொள்கிறார். परमेश्वर ज्ञानियों को लज्जित करने के लिए मूर्खों को चुन लिया है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் சொல்றேன், इसीलिए कहता हूं நீங்க ஆண்டுடைய எதிர்பார்ப்புக்கு கீழ்ப்படிங்க. तुम परमेश्वर के लिए बाट जोड़ने को तुम आज्ञा அந்த मानो। எதிர்பார்ப்பு உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாய் இருந்தாலும் கீழ்ப்படிங்க. वो बाट जोड़ना आपके चाहत के विरोध हो तो भी उसका आज्ञा मानो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। லூக்கா 23 அதிகாரத்தின் लूका 23वां अध्याय के 53 वசனத்துல பாருங்க, उसका 53वां वचन में ஒரு देखिए, கல்லறை ஆண்டவருக்காய் கொடுக்கப்பட்டது. एक कबर परमेश्वर के लिए दिया அந்த गया। கல்லறை ஒருவனும் ஒரு காலம் வைத்திராத ஒரு கல்லறையாய் वो இருந்தது. कबर में अब तक किसी को कभी भी नहीं இந்த दफनाया गया था। கல்லறை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புடையதாய் இருந்தது. ये कबर अरमितिया गांव वाले यूसुफ का था। அவருக்கு தெரியும், वो जानता இந்த था கல்லறை எனக்காக தான் நான் வெட்டினேன். ये कबर मैंने अपने लिए खोदा था, ஆனா இன்னைக்கு நான் இதை இயேசுவுக்காய் கொடுக்கிறேன். लेकिन आज मैं इसे यीशु के लिए देता हूं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றி கீழ்ப்படியுங்க. तो परमेश्वर जो चाहता है उससे बाट जोकर पूरा So, कीजिए। ஒன்று तो पहला அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். उसके वचन को आज्ञा मानो। இரண்டாவது அவருடைய எதிர்பார்ப்பு கீழ்ப்படியணும். दूसरा उसके बाट जोड़ने के लिए आज्ञा मानो। மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். तीसरा एक बात को कहता மத்தேயு हूं, 21 அதிகாரத்தின் 7 வசனத்தை பாருங்க. मत्ती 21वां अध्याय के 7वें वचन को देखिए। கழுதையையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்தார்கள். गधे और उसके बच्ची को ले आए, அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். उन पर अपने कपड़ों को बिछाकर उस पर उसे बिठाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த கழுதையும் கழுதை குட்டியும் ஒரு கீழ்ப்படிதலை கொடுக்கிறது. अब ये गधा और उसके बच्ची एक So, आज्ञाकारी के முதலாவது अंदर आते அவருடைய हैं। சீஷர்கள் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். पहले उसके चेलों ने उसके बातों को आज्ञा माना, இரண்டாவது அந்த கழுதையை உடையவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பு கீழ்ப்படிந்தார்கள். और उसके गधे के मालिक ने उसके चाहत के अनुसार आज्ञा माना, மூன்றாவது இந்த கழுதையும் கழுதை குட்டியும் ஆண்டுடைய ஊழியத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்தது. और तीसरा यह गधी और उसके बच्चा परमेश्वर की सेवा के लिए आज्ञा அவரை मानती है, சுமப்பதற்கு கீழ்ப்படிந்தது. उसे उठाने के लिए आज्ञा मानने இந்த लगी। கழுதை குட்டி நான் பார்க்கும் பொழுது इस गधी के बच्चे को हम देखते हैं, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை என்று சொல்லுகிறது. कभी भी कोई उस पर बैठा नहीं, ऐसा एक गधी कहा गया இதுவரைக்கும் है। இந்த கழுதை மேல யாருமே ஏறல. अब तक इस गधे के ऊपर कोई बैठा नहीं था। இந்த கழுதை சொல்லல, ये गधे ने नहीं कहा இதுவரைக்கும் நான் சுமந்து பழக்கம் கிடையாது. मुझे अब तक कोई आदत नहीं किसी को சில बिठाकर। நேரத்துல நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம் தெரியுமா? उस समय हम कुछ कारण बताते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு கூட சில பேட்ட சுவிசேஷம் சொல்றீங்களா? आज भी कुछ लोगों से सुसमाचार बताओ कहे तो பதில் எப்படி வருது? कैसे जवाब आती है? இன்னைக்கு வேண்டாம், அடுத்த டைம். आज नहीं अगली बार, ஏன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் நான் சொல்லல. क्योंकि अब तक मैंने कहा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இதே மாதிரி தான் அந்த கழுதையும் சொல்லி இருக்கணும். ऐसे ही ये गधा भी कहना चाहिए था, ஏன்னா இதுவரைக்கும் யாரும் சுமந்தது இல்ல. क्योंकि किसी ने अब तक किसी को उठाई नहीं है, அதனால என் மேல ஏத்தாதீங்க. इसलिए मुझ पर मत चढ़ाओ। இன்னும் எத்தனையோ பாரம் சுமந்து சில கழுதை அந்த ஊர்ல இருந்திருக்கும். और कितने सारे गधे ऐसे जिसने बोझ उठाया அந்த होगा, கழுதையை வச்சு சுமந்திருக்கலாமே. उस गधे को उठा सकते थे।
இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு यीशु मसीह के सेवा के இயேசு लिए, கிறிஸ்துடைய வேலையை செய்வதற்கு यीशु मसीह के कामों को करने के लिए நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கழுதை வேண்டாம். अच्छा अनुभवशाली गधे की जरूरत नहीं है। ஃப்ரெஷ்ஷா இருக்கிற டெடிகேட்டடா இருக்கிற கழுதை தான் வேணும். एकदम ताजा ताजा और अर्पण करने वाले गधे की जरूरत நான் है। சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो कहता हूँ कितने लोग समझ पा रहे இயேசு हैं? கிறிஸ்துடைய ஊழியத்தை நீங்க செய்யறதுக்கு यीशु मसीह की सेवा को करने के लिए நீங்க நல்ல பிடிஎச் முடிச்சிருக்கணும், எம்டிஎச் முடிச்சிருக்கணும் அவசியம் आप கிடையாது. अच्छा बीटेक एमटेक करने की जरूरत नहीं है। ஹalleluya. Hallelujah. பிடிஎச் பிரதர், BTH பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. बीटीएच करने की जरूरत नहीं है। இந்த बाइबल कॉलेज। வேதத்தை ஒரு 100 முறை படித்து கரைத்து குடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ये शास्त्र को 100 बार पढ़ना है ऐसे जरूरी नहीं है। ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் ஒரு 4 சபையை நடத்தி இருக்கிறேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. या 4 कलीसियों को चलाया ऐसे अनुभव की जरूरत नहीं அல்லது है। நான் ஒரு டாக்டரேட்டா இருக்கிற ரெவரண்டா இருக்கேன் அப்படி தேவையில்லை. मैं एक डॉक्टरेट हूं, मैं एक रेवरेंट हूं, ऐसे रहने की जरूरत नहीं। இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்வதற்கு यीशु मसीह की सेवा को करने के लिए அவருடைய அழைப்பு மட்டும் இருந்தா போதும். उसका बुलावा रहा तो काफी। அவர் சொல்றார் இந்த கழுதை தான் எனக்கு வேணும்பா. वो कहता है यही गधा मुझे அந்த चाहिए। கழுதையில இதுவரைக்கும் ஏறாட்டாலும் அந்த கழுதை வரணும். ये गधे पर कोई अब तक नहीं सवार किया तो भी वो गधा आना है। ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கீழ்ப்படியுங்க. परमेश्वर की सेवा के लिए आज्ञा அவர் मानो। சொல்வதற்கு கீழ்ப்படினீங்க. वो जो कहता है उसका आज्ञा मानो। அவருடைய எதிர்பார்ப்புக்கு கீழ்ப்படினீங்க. उसके बाट जोड़ने के लिए आज्ञा मानो। ஏன் அவருடைய ஊழியத்தை செய்ய மறுக்கறீங்க? क्यों उसके सेवा को करने के लिए ஏன் नकारते அவரை हो? சுமந்து செல்ல மறுக்கறீங்க? क्यों उसे उठाकर ले जाने के लिए ஏன் नकारते அவருடைய हो? வார்த்தையை சொல்ல மறுக்கறீங்க? क्यों उसके वचन को कहने के लिए नकारते हो? வாயை திறங்க ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். मुंह खोलो, परमेश्वर बातें करने ஹalleluya. लगेगा। हालेलुया। வசனம் சொல்லுகிறது பேசுகிறது நீங்கள் அல்ல ஆவியானவர் वचन பேசுவார். कहती है कि बोलने वाले आप नहीं, पवित्र आत्मा बातें करता है। பட் நீங்க உங்க வாயை ஓபன் பண்ணணும். लेकिन आप अपने मुंह को खोलना। ஹalleluya. हालेलुया। நீங்க ஓபன் பண்ணா அவர் பேசுவார். आप मुंह खोलने पर वो बातें करेगा। நீங்க ஓபன் பண்ணலாம் கழுதை வாயை ஓபன் பண்ணுவார். आप मुंह नहीं खोलोगे तो गधे के मुंह को वो खोलेगा। ஹalleluya. हालेलुया। சோ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு तो கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के लिए सेवा के लिए आज्ञा मानो। நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 4 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 4 अध्याय के 19 वचन में देखते हैं பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு எல்லாரும் அங்க நின்னு கொண்டு இருக்கிறாங்க. पतरस, अंद्रया, याकूब सारे लोग वहां पर खड़े हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर என் कहता है பின்னே வாருங்கள், मेरे पीछे हो। நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனா मैं மாற்றுவேன். तुम्हें मनुष्य पकड़ने वाला அந்த बनाऊंगा। ஒரு காலிங் தாங்க, केवल वो एक बुलावा, அந்த ஒரு அழைப்பு தான். वो एक बुलावा, படகை மீனை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. नाव मच्छी सब कुछ छोड़कर वो उनके पीछे हो लिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. परमेश्वर तुम्हें बुलाता है। எனக்கு இது இருக்கு அதுக்கு காரணம் சொல்லாதீங்க. मुझे ये है वो है कारण मत बताओ। காரணத்தை விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வாங்க. कारण को छोड़कर परमेश्वर के पीछे हो लो। காரணத்தை சொல்லி உங்க ஊழியத்தை தடை பண்ணாதீங்க. कारण को कहकर अपने सेवा में रुकावट को मत लाओ। காரணத்தை சொல்லி உங்க ஊழியத்தை டிலே பண்ணாதீங்க. कारण को कहकर अपने सेवा में देरी मत करो। அநேக நேரத்துல कई बार ஆண்டவருடைய அழைப்பு இருந்தும், परमेश्वर का बुलावा ஆண்டவருடைய रहकर भी, அபிஷேகம் இருந்தும், परमेश्वर का अभिषेक ஆண்டவருடைய रहकर भी, நடத்துதல் இருந்தும், परमेश्वर की चलाहट रहकर भी, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு, परमेश्वर की सेवा के लिए समर्पण न கர்த்தருடைய करने ஊழியத்தை लायक, தொடங்க முடியாதபடிக்கு परमेश्वर की सेवा को शुरू न करने அநேக लायक ரீசனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். कई सारे कारण हम बताते रहते हैं। ஹalleluya. हालेलुया। 1000 ரீசன் சொல்லாதீங்க. 1000 कारण मत बताओ। ஒரே ஒரு அழைப்பு போதும். केवल एक बुलावा, ஒரே ஒரு काफी அழைப்பு போதும். है। एक बुलावा ஒரே काफी ஒரு है। வார்த்தை தான், एक शब्द, என் பின்னே வாங்க, அவ்வளவுதான். मेरे पीछे हो लो। எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. सब कुछ छोड़कर இந்த चले गए। கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வாங்க அப்படினாங்க. ये गधा और उसके बच्चे को लाओ कहा, கழுதையும் கழுதை குட்டி அர்ப்பணிப்போடு வந்தது. और गधा और उसका बच्चा एक அது समर्पण போய் के साथ கேட்கல, आ பெரிய गए। கழுதை கேட்கல, நான் இதுவரைக்கும் யாரையும் தூக்கலையே. अब तक ये गधे ने नहीं पूछा कि मैंने किसी को उठाया नहीं। சின்ன கழுதை கேட்கல, என் மேல தான் அவர் உட்கார முடியாது. छोटे गधे ने नहीं पूछा, मुझ पर तो वो बैठ नहीं सकते। ரெண்டு கழுதையும் கேள்வி கேட்கல, வஸ்திரத்தை மேல போட்ட உடனே அவர் உட்கார வச்சிடுச்சு. दोनों गधे ने सवाल नहीं किया, वस्त्र को ऊपर डालते ऊपर बिठा लिया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் அந்த கழுதையை பத்தி 2000 வருஷம் பேசிட்டு இருக்கோம். इसीलिए उस गधे के बारे में 2000 साल से हम बता रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கீழ்ப்படிங்க. परमेश्वर की सेवा के लिए आज्ञा मानो। யோவான் 21 அதிகாரத்தில் यूहन्ना 21वां अध्याय के 15 இருந்து 17 வரைக்கும் பார்க்கும்போது 15 से लेकर 17 तक देखते ஒரு हैं। நாள் एक दिन என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே வந்த ஒரு பேதுரு मेरा पीछे होले कहते ही आया हुआ पतरुस மறுதலித்து விட்டார், इनकार कर दिया, பின்வாங்கி விட்டார், वो पीछे हट गया, மறுபடியும் மீன்பிடி தொழிலுக்கு போய் விட்டார். फिर से मछुआरा बनकर पीछे हट தன்னுடைய गया, ஊழியத்தை விட்டுவிட்டு, अपने सेवा को தன்னுடைய छोड़कर, அழைப்பை விட்டுவிட்டு, अपने बुलावे को தன்னுடைய छोड़कर, அபிஷேகத்தை விட்டுவிட்டு अपने अभिषेक को छोड़कर மறுபடியும் தன்னுடைய வேலைக்கு போய் விட்டார். फिर से अपने काम करने चला गया। ஆண்டவர் அங்கு வருகிறார், परमेश्वर वहां पर आता மறுபடியும் है, சீஷர்களை பார்க்கிறார், फिर से चेलों को देखता है, அவங்களுக்கு வேண்டியதை மீன்களை கொடுத்தார். उनको जरूरतमंद கொஞ்சம் मछलियों கவனமா को கேளுங்க, देता இது है। கவனமா थोड़ा கேளுங்க. ध्यान से सुनो। இப்போ ஆண்டவர் சொல்றாரு, अब परमेश्वर कहता है, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ये योना के पुत्र शिमोन, நீ என்னை நேசிக்கிறாயா? क्या तू मुझसे प्रेम करता है? அல்லேலூயா. हालेलुया। இந்த சீமோன் பேதுரு, இந்த சீமோனுக்கு ये शिमोन पतरुस को ஆண்டவர் வைத்த பேர் என்ன தெரியுமா? परमेश्वर ने रखा हुआ नाम क्या है? என்ன பேர் வச்சாரு? क्या रखा? கேபா. केबा करके हालेलुया। नाम है। हालेलुया। பேதுரு
पत्रुस, அல்லேலூயா. हालेलुया, கேபான்னு பேர் வச்சாரு. केबा कर नाम அதற்கு दिया, பேதுருங்கிற பெயர் உண்டு. उसके लिए पत्रुस ऐसा नाम है। இப்ப ஆண்டவர் தான் வைத்த பெயரை வைத்து கூப்பிடவில்லை. अब परमेश्वर ने खुद रखा हुआ नाम से नहीं அவங்க बुलाया, அப்பா வச்ச பேரை கூப்பிடுறாரு. उनके पिता ने रखे हुए नाम से சீமோனின் पुकारता है। குமாரனா, யோனாவின் குமாரனாகி சீமோனே. योना के पुत्र शिमोन, அல்லேலூயா. हालेलुया। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? சீமோனே நீ ரொம்ப பின்வாங்கி போயிட்ட. हे शिमोन तो बहुत पीछे हटकर எது चला गया வரைக்கும் है। பின்வாங்கின தெரியுமா? तू कितना पीछे हट गया நீ जानता है? ஸ்டார்டிங்ல என்ன ஸ்டேஜ்ல இருந்து அது வரைக்கும் போயிட்ட. तू जैसे शुरुआत में था वहां तक நான் तू உன்னை चला गया। அழைச்சி मैं तुझे बुलाकर உனக்கு கேபான்னு பேர் கொடுத்தேன். तुझे केबा कर नाम உன்னை दिया, ஊழியத்தின் அடித்தளமாய் மாற்றினேன். मैं तुझे सेवा का नींव என் बनाया, சபையாய் உன்னை மாற்றி இருக்கிறேன். मैंने तुझे अपना कलीसिया बनाया அதெல்லாம் है। விட்டுட்ட. ये सब तूने छोड़ பரலோக दिया। ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தந்தேன். स्वर्ग राज्य के कुंजी को मैंने तुझे दिया Everything था, you lost. तू सब कुछ खो चुका எல்லாத்தையும் है, இழந்துட்ட. तू सब कुछ खो चुका है। மறுபடியும் உன்னுடைய ஸ்டார்டிங் நிலை, அந்த தொடக்க நிலைக்கு நீ போயிடுச்சு. फिर से तू अपने शुरुआत में आकर खड़ा है। யோனாவின் குமாரனாகி சீமோனே, योना के पुत्र நீ शिमोन, என்னை நேசிக்கிறாயா? क्या तुझसे मुझसे प्रेम करता है? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பேதுரு ஆண்டவர் கேட்கிறாரு, पतरस के पास நீ परमेश्वर என்னை पूछता है, நேசிக்கிறாயா? क्या तू मुझसे प्रेम करता பேதுரு है? சொல்லுகிறார், पतरस कहता है, ஆமாப்பா நான் நேசிக்கிறேன். हाँ पिता मैं प्रेम करता हूँ, ஆனா முன்ன மாதிரி நேசிக்கல. लेकिन पहले के समान नहीं, முன்ன மாதிரி நான் நேசிக்கல. पहले के समान नहीं, கொஞ்சமா நேசிக்கிறேன். थोड़ा प्रेम करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது முறையும் கேட்டார். दूसरी बार पूछा, மூன்றாவது முறையும் கேட்கிறார். तीसरी बार पूछता है, கடைசியாக ஆண்டவர் சொன்னாரு, आखिर में परमेश्वर ने कहा, யாட்டுக்குட்டியமே, मेरे भेड़ों को चरा, யாட்டுக்குட்டியமே. मेरे भेड़ों को चरा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நேசத்தை இழந்தவன் தான், प्रेम को खोया हुआ, அழைப்பை இழந்தவன் தான், बुलावे को खोया அபிஷேகத்தை हुआ, இழந்தவன் தான், अभिषेक को खोया தெய்வீக हुआ, திட்டத்தை இழந்தவன் தான், परमेश्वर की योजना को खोया தரிசனத்தை हुआ, இழந்தவன் தான். दर्शन को ஆனா खोया हुआ, மறுபடியும் இயேசு தேடி வந்தார். लेकिन फिर से मेरा यीशु ढूंढ कर மறுபடியும் आया, அழைத்தார். फिर से बुलाया, மறுபடியும் அவனுக்கு அதே ஊழியத்தை திரும்ப फिर கொடுத்தார். से उसे वही सेवा को लौटा कर दिया। இன்னைக்கு எத்தனை பேர் आज कितने लोग எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்து सब இருக்கிறீங்க? कुछ खो कर खड़े हैं, அழைப்பை இழந்து போய் இருக்கிறீங்களா? बुलावे को खोए हो क्या? தரிசனத்தை இழந்து போய் दर्शन இருக்கிறீங்களா? को खो चुके உங்கள் हो क्या? அபிஷேகத்தை இழந்து போய் अपने இருக்கிறீங்களா? अभिषेक को खो चुके हो ஆண்டவர் क्या? சொன்ன வார்த்தையை இழந்து போய் परमेश्वर ने இருக்கிறீங்களா? कहा वचन को खो ஆண்டவர் चुके हो क्या? மறுபடியும் ஒரு அழைப்பை वो கொடுக்கிறார். फिर से एक बुलावे को This is देता the है। time. ये समय இது है, உங்களுக்கான அந்த இன்னொரு தருணம். ये आपके लिए एक और இந்த मौका है। தருணத்தை நீ इस பயன்படுத்தலனா, मौके को इस्तेमाल नहीं this करोगे is the तो last question for you. ये இது तुम्हारे கடைசி लिए क्वेश्चனா கூட एक இருக்கலாம். आखिरी सवाल हो सकता இது है। உனக்கான கடைசி கேள்வியா கூட ये இருக்கலாம். तुम्हारे लिए आखिरी सवाल हो இந்த सकता மூன்று है। கேள்விக்கு அப்புறம் ये तीन सवाल के ஆண்டவர் बाद ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாரு. परमेश्वर एक विराम चिन्ह लगा உங்களுக்கு இதுக்கு देगा। அழைப்பு கடைசியா கூட ये இருக்கலாம். तुम्हारे लिए बुलावा आखिर हो இந்த सकता அழைப்பை है। ஏற்றுக்கொண்டு ये बुलावे को स्वीकार அப்படியே कर ஊழியத்திற்கு அர்ப்பணியுங்கள். इस सेवा के लिए समर्पण உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்ற आपके लिए அர்ப்பணியுங்கள். दिए गए दर्शन के लिए समर्पण ஒரு करो। கழுதையும் கழுதை குட்டியோ एक गधा और उसकी बच्ची, அவரை சுமப்பதற்காய் தன்னை அர்ப்பணித்து उसे उठाने के लिए अपने आप को समर्पण எந்த किया। ஒரு கேள்வி கேட்காம அந்த ஆண்டரை சுமக்க कोई भी ஆரம்பித்தது. सवाल किए बिना परमेश्वर को उठाकर இந்த चलने लगी। பெத்லகே என்ற கிராமத்தில் இருந்து ये बेथफगे गांव से लेकर எருசலேம் வரைக்கும் சுமந்து கொண்டு போனது. यरूशलेम तक उठाकर गए। அல்லேலூயா. அல்லேலூயா. தனக்கு வலிக்குமே என்று சொல்லல, अपने लिए दर्द होगा ऐसे नहीं இயேசுவை कहा। சந்தோஷமாய் சுமக்க यीशु ஆரம்பித்தது. को खुशी खुशी वो उठाकर ले எருசலேம் गए। அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தது. यीशु के योजनाओं को पूरा करने के लिए समर्पण किया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். आज आपको भी परमेश्वर बुलाता அந்த है। அழைப்புக்கு கீழ்ப்படிவீங்களா? उस बुला के लिए क्या आप समर्पण அவருடைய करोगे? வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. परमेश्वर के वचन के அவருடைய लिए समर्पण எதிர்பார்ப்புக்கு கீழ்ப்படியுங்க. करो। उसके बाट जोड़ने के लिए அவருடைய समर्पण அழைப்புக்கு करो। கீழ்ப்படியுங்க. उसके बुलावे के लिए समर्पण அவருடைய करो। ஊழியத்தை செய்யுங்க. उसकी सेवा को करो। இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார். और भी परमेश्वर ने आपके लिए दर्शन को உங்கள் रखा है। தரிசனம் முடிந்து போகவில்லை. आपका दर्शन यहीं पर समाप्त உங்களுடைய नहीं அழைப்பு हुआ है। முடிந்து போகல. आपका बुलावा समाप्त नहीं அது हुआ, இன்னும் இருக்கிறது. वो और भी அது है, இன்னும் உயிரோடதா वो இருக்கிறது. और भी जीवित है। சீமோனே நீ பின்வாங்கி இருக்கலாம். शिमोन तू पीछे हटा ஆனா होगा, ஆண்டவர் பின்வாங்கலப்பா. लेकिन परमेश्वर पीछा நீ नहीं மறந்து हटा है। போயிருக்கலாம். तू भूल चुका होगा, ஆண்டவர் மறக்கல. लेकिन परमेश्वर நீ नहीं भूला கைவிட்டு है। தூர போயிருக்கலாம். तू दूर गया ஆனா होगा, ஆண்டவர் கைவிடல. लेकिन परमेश्वर ने नहीं त्यागा। இன்றைக்கும் அவர் உன்னை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். आज भी वो तुम्हें बुला रहा है। அந்த ஆரம்ப நிலையில இருக்கிற उस ஒண்ணு शुरुआत की स्थिति में रहने वाले तुझे மறுபடியும் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆண்டு கொண்டு வர फिर விரும்புகிறார். से तुझे एक ऊंचे स्थान में लाना चाहता அப்படி है। ஊழியத்துக்கு எத்தனை அர்ப்பணிக்க போறீங்க? उसकी सेवा के लिए आप कितने लोग समर्पण करने वाले हो? அல்லேலூயா. हालेलुया। இந்த பவனியில इस जुलूस में சீஷர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. छेलों ने इसके वचन का आज्ञा माना। கழுதைக்கு சொந்தக்காரங்க அவருடைய எதிர்பார்ப்பு கீழ்ப்படிந்தாங்க. गधे के मालिक ने उसके चाहत को आज्ञा माना। கழுதை அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தது. गधे ने उसके बुलावे के लिए आज्ञा मानी। இந்த மூன்றுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் ये तीनों को यदि आप और मैं यदि आज्ञा मानेंगे ஆண்டவர் तो நம் மூலம் செய்ய வேண்டிய பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். परमेश्वर हमारे द्वारा करने वाले महान कार्य को कर पूरा அப்படி करेगा। நம்மை ஒப்பு கொடுப்போம். वैसे हम अपने आप को समर्पण करेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीष करे।